அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷன் பாதுகாப்பை தேடி எங்கேயோ போகிறான். ஆண்டோட செட்டைன்னு என்னது? செட்டின் கீழே இருப்பதுன்னு என்னது? தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்பது. லூக்கா சொல்லுகிறான், கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் அரவணைத்துக் கொள்வதை போல உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன். உனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரும் அன்போடு கூட வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். ஏல்பேத்து ஜெபேட் ஆராதனை வேளைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். இயேசுவை ஆராதிக்க. இயேசு ஆராதனைக்குரிய தேவன், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி துதியை சொல்லி வருவார்கள். ஆராதிக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, பயத்துக்கும் பக்திக்கும் உரிய தேவன் நம்முடைய தேவன். என்னுடைய மகிமையை ஒரு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேவன் ஆராதிக்க போகிறோம். பயத்தோடு பக்தியோடு கூட தேவன் ஆராதிப்போம். எங்கே இருக்கிறீங்களோ, எப்போ இருக்குன்னு தெரியாது. எனவே தயவு செய்து கண்களை மூடிக்கொள்வோம், தலைகளை தாழ்த்துவோம், இயேசு நோக்கி நாம் பார்க்கலாம். உன்னத தேவானே, எம்மே சுராஜரே, உன்னோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உன்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, உன்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. இரவல்ல பகலல்ல இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, என்னே சுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நோக்கி பார்க்கலாம். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதிக்கணும், மகிழணும், தூயவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழணும். ஆண்டவரே, எதிர்பார்ப்போட நோக்கி பார்க்கலாம். பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்பக் கடலிலே
ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும், உம்மை துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நீசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உன்னோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அன்புக்காக இயங்குகிற தேவ பிள்ளைகளை நம்ம நேசிக்கிற இயேசு நோக்கி கொடியாக படரணும். உம்முடைய அன்பு நேசமே உம்முடைய மடி மீது தவழும் குழந்தைகள் போல. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே, உமடி மீது தவழணும், மழலை குழந்தையா, உமடி மீது தவழணும், மழலை குழந்தையா. இரவல் பகலல் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்முடைய அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ள உம்மை போல மாற உலகத்தை மறக்கிறேன். அரிசிரோ நோக்கி பார்ப்போம். அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உம்மாக மாறிட உலகை மறக்கிறே, உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. யாம் நிழலிலே ஆனந்த பரவசம், விடாத பேரின்பம், ஆரோக்கியம், அதிசயம். சட்டத்திலே களிக்கூற கிருபை செய்யுங்கப்பா. ஏக்கத்தோட நோக்கி பார்க்கலாம். ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம்,
பரவசம் ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் இரவல் பகலல் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி நானே ஐயா உன்னத தேவனே என்னே சுராஜமே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பாமை தெய்வமாக தெரிந்து கொள்வதே பாக்கியம். ஆராதிப்பது எவ்வளோ பாக்கியம் ஆண்டவரே. இயேசுவானவர் தம்முடைய மாம்சத்தின் திரைவழியாய் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறே ஸ்தோத்திரம். பழைய பாட்டில் பிரதான ஆசிரியர் மட்டும்தான் அவளை நுழைய முடியும் ஆண்டவர். ஆனாலும் எங்கள் ஆசாரியர்களாக ராஜாக்களாக லேவியராக மாற்றி தொழுது கொள்ளக்கூடிய கிருபைய பாக்கியத்தை தந்திருக்கிறே ஸ்தோத்திரம். சமாரியா ஸ்திரீட்டை சொல்வதை போல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னதை போல எங்கெல்லாம் பிள்ளைகள் ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இறங்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயாம். அதை விசுவாசிக்கட்டும், பிரசன்னத்தை உணரட்டும், பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதிக்கட்டும். ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் ஒன்று வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். எங்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, எந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ இயேசு அறிகிறேன். ஆண்டவரை இயேசுவை ஆராதிக்கும் பொழுது இந்த வல்லமை கடந்து வரட்டும். இந்த ஆராதனை முடிவதற்குள்ளதாகவே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே இயேசு இதை செய்வீராக, உமக்கு மகிமை உண்டாக செய்யுங்கப்பா. தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. வாழ்த்து வரவேற்கிறோம். முதலாவது இயேசுவை பாடப்போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கும்புவரி குழம்புள்ள கால எழுதுவே பார்க்கணும், இதுவே தேவனுக்கு பிரியமான ஒரு பலி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் இயேசுவை பாடி மகிமைப்படுத்துவோம். எனக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. கரங்களை தட்டி நான் பாடுவோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அதை கிளம்புகவே சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். தேவன் அடைக்கலமே, கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், நம்பிக்கையும் அவரே.
தேவன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோக்கும் நான் பயப்பட மாட்டேன். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 ஒரு பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. தேவன் தாபரமே, எத்தனை பேர் வரட்டும், எத்தனை விசுவாசிகள் வரட்டும், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆயிரம் 10,000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இருக்கிற அன்பு தேவன் நம்பிக்கையோடு சொல்லுக பார்த்தாங்க. தேவன் அடைக்கலம். ஒரு பொல்லாப்பனை சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலே கர்த்தனை காத்துக் கொள்ளுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னே சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். யாக்கோபுக்கு சொல்லுகிறார், போகும் இடமெல்லாம் ஒப்பிடுவார். அதுக்குள்ள வழிகளெல்லாம் நம்ம காக்கிற தேவன் தூதர்கள் அனுப்புவார். ஆபத்து நாசமோ அணுகாம காக்கிற வல்லமுள்ள தேவன் அவர். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் காரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் காரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் வித்திடுவார். இயேசுவின் நாமத்தை முற்று நம்பினபடியினால் உன்னை கண்டிப்பாக விடுவித்து அவர் காத்திடுவார்.
சிங்கத்தின் மேலும் நடந்து வாலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையில் சொல்லுங்க பார்க்க, நம்பிக்கையோடு கூட தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனை சரவர். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடுவேனாயிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோம். இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். ஒருவேளை நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் நம்பிக்கை தான். இயேசுவை நம் மனுஷன் நம்புவது அது அவ்வளோ பிரயோஜனமானது அல்ல. கர்த்தரின் மருந்து மாத்திரை இல்லை, டாக்டர் அல்ல, கர்த்தரின் நம்பு எல்லாம் ஒரு காலத்தில் கைவிட்டு விடும். எனவே கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா நம்ம அவரையே சார்ந்திருக்கணும், அவரையே நம்பி இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நம்புகிறது அவராலே வரும். யோபு சொல்லுகிறான், அவ்வளவு கஷ்டத்தில் கொண்டு போட்டால் கூட நான் அவர் மேல் நம்பிக்கையாக தான் இருப்பேன். அந்த நம்பிக்கையெல்லாம் வீண் போகலை. பார்த்தீங்களா, எசேக்கியா ராஜா அவ்வளோ பெரிய தனக்கு விரோதமாக வந்திருக்கும் பொழுது கர்த்தரை நம்பினார். அந்த எதிரி உள்ள நுழையாதபடி என் தேவன் காத்துறதை போல கர்த்தரை நம்புவோம், காப்பாற்று. இயேசு நோக்கி பார்க்கலாமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பும், அவரே உன் கேடகம் துணையுமானவர். புழுதியில் இருக்கிற உன்னை தூக்கி விடுவார், குப்பையில் இருக்கிற உன்னை உயர்த்தி விடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவன் நமக்கு உண்டு. அப்படி என்னோடு சேர்ந்து நோக்கி பாருங்க, பார்க்கலாம். பிரசன்னம் இறங்கி வரட்டும். பிள்ளைகளுக்கு அசையாத நம்பிக்கை தாரும் ஆண்டவரே. இஸ்ரவேலே கர்த்தரின் அம்பு, இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். எளியவனை குப்பெடுக்கிறார், அவனை தூக்கி விடுகிறார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணுகிறார். ஆடு வைத்த தாவீதை இஸ்ரவேல் ஆளுக ராஜாவாக உயர்த்தினார். அரண்மனை வாசல்ல கடந்த மொர்தெகாய் அந்த அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றினார். அடிமையை கொண்டு செல்லப்பட்ட தானியேலை உயர்த்தினார். அன்னமான குழிக்குள்ள போடப்பட்ட யோசேப்பை எகிப்தில் உயர்த்தினார். எவரையும் பலப்படுத்த மேன்மைப்படுத்த இயேசுவாலே ஆகும். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து
வந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்வர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்வர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். தண்ணீரை கடக்கும் பொழுது வாக்கோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவர்கள் மேல் புரளாது. அக்கினி நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் மேல் பற்றாது. தாவீது சொல்லுகிறார், தீயின் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டு சோதனை கஷ்டங்கள் பட்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒரு விலகாத தேவன் அவர். அக்கினியை கடக்கும் போது ஆறுகளை நீ மீதிக்கும் போது, அக்கினியை கடக்கும் போது ஆறுகளை நீ மிதிக்கும் போது, அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் அகன்று போகலாம், என் கிருபை உன்னோட்டு விலகாது சொல்லி இருக்கிறார். அவர் நோட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் என்றைக்கும் அவர் மறப்பதே இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எங்கள் பிதாக்களோடு நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை நம்புவோம். அவர் நம்புகிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்புகிறவர்கள் செழிப்பார்களாம், செழித்திருப்பார்களாம். என் அன்பு தேவ பிடித்த ஆபத்தில் நம்ம காப்பாற்றி வைத்திருக்கிறார். இன்றைக்கு விட்டு கைவிடுவாராம், ஒரு நாடு விட மாட்டார். இதுவரைக்கும் நடத்தின தேவனை என்னோடு சேர்ந்து ஹalleluya இனி நடத்த போகிற தேவனை ஹalleluya துதித்து ஸ்தோத்திரித்து நாம் மகிமைப்படுத்துவோமாம். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே வல்லவரே, தாயின் கற்பத்திலிருந்து இதுவரைக்கும்
ஏந்தி சுமந்து தப்புவித்து தாளாட்டி சீராட்டி நடத்தி வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரமையா. 1000 நாவுகள் போதாது அப்பா. நீ செய்த நண்பன் நினைத்து நினைத்து துதிக்க, ஹல்லேலூயா, போஷித்து பராமரித்து இந்த பொல்லாத ஆபத்திலிருந்த உலகத்தில் காத்து வருகிறீரே. ஐயா, விபத்துகள் அணுகாம, நாசமோசங்கள் அணுகாம, நோய்கள் நெருங்காம காத்து வருகிறீரே. ஸ்தோத்திரம். எங்களுக்கு வந்த வியாதியில் மரித்து போன எத்தனையோ பேர் உண்டு. இன்றைக்கு நாங்கள் சாகாம பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உம்முடைய கிருபையினாலே. தாவீது சொல்வதை போல நான் சாகாம பிழைத்திருந்து உம்முடைய கிருபைகளை, உம்முடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுவேன். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். மிகவும் பெரியவர், நல்லவர், வல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 1000 சிறந்தவர் அப்பா, முற்றிலும் அழகுள்ளவரையா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா. நம்புகிற மனிதர்களை எப்படி காப்பாற்ற ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து கைத்தட்டி பாடுக பார்க்கலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். இயேசுவே, உம்மையே நம்பியிருப்பேன். உம்முடைய அன்பை நம்புகிற நான். மனுஷர் அன்பெல்லாம் மாறி போகிறோம், ஆனால் உம்முடைய அன்பை நம்புகிற நான் பாக்கியவான். உம்முடைய அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்முடைய அன்பை நம்புவேன், உம்முடைய அன்பையே நம்பியிருப்பேன். கைத்தட்டி பாடுக பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுநாதன் மேல் நமக்கு நம்பிக்கை வரட்டும். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றுக்கொண்ட மனதையுடையவன், உண்மையே நம்பி இருக்கிறவருடைய நாள் நீரனை பூர்ண சமாதானத்தில் காத்துக் கொள்ளுவீர். உற்சாகமா தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதே, வலதுகை பிடித்து நான் துணை நிற்கிறேன் சொல்லுகிறவன். நீதானே என் துணையும் ஆனீர், என் கேடகமும் ஆனீர். என்னை நினைக்கிறவரே, ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த நம்புவேன். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புகிற மனிதர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் கிருபை மிகுதியாக இருக்கும். குற்றப்பட்டு போக மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உம்மை நம்பும் மனிதர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்களை கிருபை
வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஹல்லேலூயா. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் நிலைப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோள்கள் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. அவர் நம்புகிறவர்களை ஒரு நாள் கைவிடாத தேவன் ஆவார். எல்லா அன்பு ஒரு நாள் மாறும். மாறாத அன்பு அது இயேசுவின் அன்பு மட்டும்தான். எனவே அன்பு தேவ பிள்ளைகளை சில பெற்றோர் அப்படி நினைக்கிறாங்க, பிள்ளைகள் நம்ம ஆதரித்துக்கிடுவாங்க. பாசத்தோடு வளர்க்குறோம், பிள்ளைகளும் பாசமாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அவங்க அன்பெல்லாம் மாறிவிடுகிறது. பெற்றோர் கலங்கி போகிறார்கள். எத்தனையோ பெற்றோரை நான் பார்க்குறேன், வசதி இருக்குது, பிள்ளைகள் அன்பாக சொல்லி ஹோமில் கொண்டு விட்டுடுறாங்க. அவங்க ஒரு குடும்பமான பிறகு வயதான பெற்றோரை ஹல்லேலூயா தங்களால் பராமரிக்க முடியாதுன்னு சொல்லி நான் காசு கட்டுறோம் என்று சொல்லி அந்த வயதானோர் தங்கியிருக்கிற ஹோமில் விடும் பொழுது அந்த பெற்றோருடைய உள்ளம் எவ்வளோ உடையும். அன்பு தேவ பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை அவங்க விட்டு விடாமல் கடைசி வரைக்கும் வளர்த்துருக்கிறாங்க. என்றைக்குமே என் பிள்ளைகளை வளர்க்க முடியலை, யாராவது வச்சுக்கிட்டு சொன்னது கிடையாது. ஆனால் இந்த பிள்ளைகள் மட்டும் ஓரளவுக்கு வந்த பிறகு பெற்றோரை பராமரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வயதான முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது எவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட பெற்றோர் அநேகம் உண்டு, பிள்ளையோட அன்பு இல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா. அதை போல சொல்லிக்கிட்டே போகலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் இயேசுவின் அன்பு தான் தாவீது சொல்லுகிறான், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் வரும். எல்லா உதவிகளும் வாங்கி கொள்வார்கள். நமக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் நம்ம வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி அப்படியே போட்டு விடுவார். இதுதான் உலகம். ஆனால் கர்த்தர் நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன் அவர். அதை இயேசு நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்களெல்லாம் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அப்படின்னோடு சேர்ந்து நீங்கள் தான்ப்பா எனக்கு துணை, நீங்கள் தான் எனக்கு கேடகம் என்று சொல்லி ஹல்லேலூயா நம்முடைய காரியங்களெல்லாம் கத்துட்டு ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி நாம் பார்க்கலாமா? ஜீசஸ். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா
காத்திடும் பரமனும் கரங்களை பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். ஜீவாதேவன் பின் செல்லுவோம். ஜீவாவோடைதானை கண்டடைவோம். ஜீவாதேவன் பின் செல்லுவோம். ஜீவாவோடைதானை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் காவலனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனும் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமாதின் பாரங்களை துக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாதும் பாரங்களை துக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். காவலை கஷ்டங்கள் நீங்கிடும். கைவிடா காத்திடும் பரமனும் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனும் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மீதும் அண்ணலைவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மீதும் அண்ணலைவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரப்பா. ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த கவலையோடு எந்த கண்ணீரோடு கூட பயம் சூழ்ந்த நிலைமையில் நம்பிக்கையற்ற உலகத்தில் எதை நம்ப யாரை நம்ப அப்படிலாம் யோசித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உண்மை நம்புகிற பிள்ளைகளை மாற்றி விடுங்கப்பா. நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் தீமை அணுக முடியாது. சட்டைகள் வைத்து காக்கிற தேவை நீங்க தகப்பனே. நம்பட்டும், அற்புதங்களை செய்யும். நம்பின எசேக்கியாவை கர்த்தர் கைவிடலை. நம்பின தாவீதை கர்த்தர் கைவிடலை. ஆண்டவரை உண்மை நம்பிங்கள முற்பிதாக்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. நம்பின யோபுக்கு எத்தனை கஷ்டம் கைவிடலை. அந்த இயேசு எங்களை மட்டும் எப்படி இப்போ கைவிடுவீர்? உண்மை நம்பிக்கை தாருமையா. மனுஷன் மேலே அல்லது எங்களுடைய படிப்பு சொத்து அல்லது எங்களுடைய
சாமர்த்தியம், அது மேல வைத்திருக்க நம்பிக்கை எடுத்து கர்த்தர் மேல அந்த நம்பிக்கை வைக்க கிருபை தாரும். அப்படி நம்புகிற பிள்ளைகளாக மாற்றி ஆசீர்வதியும். தொடர்ந்து நிமிர்த்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதிக மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவ, உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜெபியுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார், செய்வார். அவரே நம்பி இருக்கிறோம். ஊழியம் அப்படித்தான். இயேசுவை சார்ந்திருக்கிற ஊழியம் அது. கர்த்தர் எங்களையும் கைவிட மாட்டார், உங்களையும் கைவிடவே மாட்டார். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 36வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை அருமையானது. தேவனே, உம்முடைய கிருபை அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலே வந்தடைகிறார்கள். உம்முடைய செட்டைகளின் நிழலே அடைகிறார்கள். அன்பு தேவ பிள்ளை, தேவன் மனுஷனாகிய தாவீது ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். தேவன் நம்முடைய கிருபை ரொம்ப அருமையானது. அதனால மனுபுத்திரர் என்ன செய்கிறாங்களாம்? செட்டைகளின் கீழே வந்து அடைகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷன் பாதுகாப்பை தேடி எங்கேயோ போகிறான். ஆண்டோட செட்டைன்னு என்னது? செட்டையின் கீழே இருப்பதுன்னு என்னது? தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்பது. லூக்கா சொல்லுகிறான், கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் அரவணைத்துக் கொள்வதை போல உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த கோழி தன் குஞ்சுகளை அப்படியே மேய விட்டு பாதுகாத்துட்டு வருவதை என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த கோழி என்ன செய்யும்? ஒரு 5 குஞ்சோ 8 குஞ்சோ 10 குஞ்சோ, அது அப்படி சின்ன சின்ன குஞ்சு சின்ன சின்னதாக அப்படி அழகாக பார்க்க அழகாக இருக்கும். அந்த குஞ்சுகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்து கொடுத்துட்டு அந்த குஞ்சுகளை அப்படியே மேய விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போல்லாம் அந்த பருந்துகளை பார்க்க முடியலை. அந்த பருந்து, அதை பருந்துன்னு சொல்லுவோம் நாங்கள் சின்ன வயசில். அதுக்கு பேர் என்னது? கள்ளப்பருந்து. அது அப்படியே மேலேருந்து பார்த்துட்டே இருக்கும். அப்போ அதுக்கு இந்த கோழியை தூக்கிட்டு போக முடியாது, குஞ்சுகளை ஈஸியாக தூக்கிட்டு போயிடும். அதனால தன் தாய் கோழியை விட்டு தனியாக இருக்கிற குஞ்சுகளை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கோழி அதை புரிந்து கொள்ளும். மேலே அந்த பருந்து என்பது தன் குஞ்சுகளை பறித்து கொண்டு போக வருவதை பார்த்த உடனே அவர் சத்தத்தை கொடுக்கும். எல்லா குஞ்சுகளும் அம்மாவுடைய செட்டைக்குள்ளே ஓடி வந்துடும். இப்போ அந்த குஞ்சுகளை தெரியாது பருந்துக்கு, கோழியை தூக்க முடியாது. எல்லா குஞ்சுகளும் அம்மாவோட செட்டைக்குள்ளே வந்த உடனே அந்த பருந்தால் ஒரு குஞ்சை கூட தூக்க முடியாது. ஏதாவது ஒரு குஞ்சு அம்மா செட்டைக்குள்ளே வரலாம், அந்த குஞ்சு அவ்வளவுதான். அதை போல ஆண்டவரும் கூட அந்த பொல்லாத உலகத்தில், ஆபத்து இருந்த உலகத்தில் நம்ம எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாருன்னா அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய செட்டுகளுக்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, குவைத் தேசத்தில் நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டீங்களே நீங்கள்? குவைத்தில் எவ்வளவு அவர் நாகரிகம் கூடின ஒரு இடம். அது எவ்வளவு பாதுகாப்பெல்லாம் வைத்திருப்பார்கள். ஒரு கட்டடம் தீப்பிடிச்சு பாவம் வேலைக்கு போனவங்க அந்த தீயில கருகி மரித்து போனது எத்தனை கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாகன விபத்துகளை நாம் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ பிரச்சனைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கொரோனா இப்போதான் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். ஜப்பான் தேசத்தில் ஏதோ ஒரு வியாதி வருதாம். இப்படியாக பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போகிற மனுஷன் வீட்டுக்குள்ளே சேருவதே பெரிய கிருபை. காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாகட்டும், வேலைக்கு போகிற சகோதரிகளாகட்டும் பத்திரமா வீடு சேருவதே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவருடைய கிருபை ரொம்ப அருமையானது. அதனால மனுபுத்திரர் எங்கே சேருகிறாங்களாம்? செட்டுகளுக்குள்ள அடைகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகள், நாமும் கூட இந்த செட்டுகளுக்குள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே செட்டுகளுக்குள் வந்தால் என்ன கிடைக்கும்? பாதுகாப்பு கூட வந்தால் என்ன கிடைக்கும்? 3 காரியங்களை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ரூத்தின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை வாசிக்கிற வேளையில் ரூத் 2:11-12. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த
பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு, உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு, முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும், முன்பின் அறியாத ஜனங்கிட்ட வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எனக்கு விவரமா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உன் செய்கைக்கு பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாக ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். நிறைவான பலன் கிடைப்பதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை குறித்து நன்றாக தெரியும் அல்லவா? மோவாப் தேசத்தின் பெண் தான் இந்த ரூத்து. மோவாப் தேவ சமூகத்துக்கு, மோவாப் சந்ததியில் பிறந்தவங்க கர்த்தருடைய சபைக்குள்ளே வரவே கூடாது, பல தலைமுறையாக நுழையவே கூடாது. ஆனால் அந்த நகோமியின் மகனுக்கு இந்த ரூத்து வாழ்க்கப்பட்டதுனால இப்போ இந்த ரூத்துடைய புருஷன் சின்ன வயசில் இறந்து போயிட்டார். இளமையில் விதவையாக்கப்பட்டு இருக்கிறான். இப்போ அவளுக்கு மூத்த ஒரு சகோதரி இருக்கிறான். இப்போ நகோமி பெத்லேகேம் திரும்ப வரும் பொழுது தன் மருமக்களாகிய அந்த ரூத்தையும் சகோதரி முத்தமிட்டு, போங்கம்மா, குடும்பத்தில் இருந்து வேற புருஷனை கல்யாணம் பண்ணி நல்லா இருங்க. ஆனால் மூத்தவள் போனாலும் கூட, ஓர்பால் போனாலும் கூட ரூத்து தன் மாமியார் விடவே இல்லை. நான் உம்மோட்டு போக மாட்டேன், எங்கே போகிறேன் அங்கே தான் நான் வருவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி தன் மாமியோடு கூட பெத்லேகேமுக்கு வந்து விட்டார்கள். இங்கே ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி வேணும்ல, அதனால தனக்கும் தன் மாமியாருக்கும் ஆகாரம் வேண்டும் என்று சொல்லி கதிர் பொறுக்குகிற, அதாவது சிந்தப்பட்டு கிடக்கிற அந்த கதிரை பொறுக்கி சேர்த்து தன் மாமியார் கொடுக்கும்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான். இப்போ போவாஸுங்கிற வயலுக்கு சொந்தக்காரர் அதை பார்த்தாரு. ரூத்தை பற்றி அறிந்தவர் சொல்லுகிறாரு, அம்மா, உன் சொந்த தேசத்தை விட்டுட்டு, உன் தகப்பன் வீடு தாய் வீடெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக ஓடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்போ ரூத்து மாமியோடு வந்தது உண்மை. ஆனால் போவாஸ் எப்படி சொல்லுகிறாரு? கர்த்தரின் செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு. அன்பு தேவப்பிள்ளை, ஆண்டவரை நம்பி வந்த ரூத்தின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தது தெரியுமில்ல உங்களுக்கு? காலங்கள் கடந்து போனது. அந்த வயலின் சொந்தக்காரனாகிய போவாஸுக்கு மனைவியாக மாறுகிறாள். அருமையான குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த சந்ததியில் என் ஆண்டவர் இயேசு தாவீது பிறக்கிறாரு. அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருன்னு பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இளமையில வாழ்க்கை இழந்த ஒரு அருமையான ஒரு பெண்ணுக்கு, சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியில் பிறந்த அந்த ஒரு ரூத்துக்கு எப்படி வாழ்க்கை கிடைத்தது? கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாக ஓடி வந்த அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை ஆதரிக்க யாருமே இல்லை அப்படிலாம் கவலைப்படுகிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய செட்டின் கீழே ஓடி வர வேண்டும் என்று அன்போடு கூட அழைக்கிறார். சட்டைகளுக்குள்ள வந்து விடுங்கள். ரூத்துக்கு ஒரு பெரிய கட்டு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, தாவீதுங்கிற தேவ மனுஷனை குறித்து நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 61வது சங்கீதம் 3வது 4வது வசனங்களை வாசிக்கிற வேளையில 61வது சங்கீதம் 3, 4 வசனங்கள். நீர் எனக்கு அடைக்கலமும், நீர் எனக்கு அடைக்கலமும், சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அருமையானவர்களே, தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருடைய செட்டையின் மறைவிலே நான் வந்து அடைவேன். தாவீதுக்கு ஒரு பெரிய சேனையே இருக்கிறது, ஆனால் பாதுகாக்க முடிய பெரிய ஒரு சேனை இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவரே, உம்முடைய செட்டையின் நிலையில் வந்து அடைவேன். இன்னும் சங்கீதம் 57வது சங்கீதம் 1வது வசனத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். சங்கீதம் 57:1, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலே வந்து அடைவேன். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நான் எங்கதான் இருப்பேன்? செட்டையின் மறைவில பாதுகாப்பாக தான் இருப்பேன். அவருக்கு தெரியுது,
அவனுடைய பாதுகாப்பை விட அவர் எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவருடைய படைத்தலைவன் நம்ப முடியாது, மந்திரியை நம்ப முடியாது, அவரை பெற்ற பிள்ளையை நம்ப முடியாது, ஹல்லேலூயா மனைவியை கூட என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. எனவே சவுல் தன்னை தேடி வரும் பொழுது மீகாள் காப்பாற்றி விட்டது உண்மைதான். எனவே மனைவியை தன்னை காப்பாற்ற முடியாது, பிள்ளைகள் காப்பாற்ற முடியாது. எனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா இந்த செட்டைகளுக்குள்ள ஓடி வந்துடுவேன். அந்த தாவீதை கடைசி வரைக்கும் யாரும் தொடவே முடியலைங்க. ஒரு பெரிய யுத்த வீரன் பட்டயத்தை எடுத்தான், பட்டயத்தால் தான் சாவானாம். ஆனால் தாவீதை பாருங்க, ஒருத்தனு தொடவே முடியல. ஏன்? அவருக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா எங்கே ஓடி வந்துடுவார்? செட்டையின் மறைவுக்குள்ள ஓடி வந்து விடுவார். சங்கீதம் 17வது சங்கீதம் 7 முதல் 9 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 17 7 முதல் 9 வரைக்கும், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், உம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும், மறைவிலே என்னை காப்பாற்றும். அன்பு தேவ பிள்ளைகளை நம்புகிறவர்களை அவர்களை விட பலசாலிகிட்ட தப்புவித்து ரட்சிக்கிறவர் ஆண்டவர். இப்படி சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற, என் பிராணனை ஒடுக்கிற, என் ஜென்ம பகைவர்களுக்கு மறைவாக செட்டையில் வைத்து என்னை காப்பாற்றும். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு பிசாசு ஒரு பெரிய எதிரியாக இருக்கிறான். அடுத்தது சூழ்ச்சிகள். இந்த உலகம் மோசமான ஒரு உலகம் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் நல்லா இருப்பது யாருக்கும் பிடிக்காது. சூழ்ச்சிகள், யார் எதிரி என்பது தெரியல, கூடவே இருப்பான். ஆனால் அவன் தான் நமக்கு எதிரியாக இருப்பான். வியாபாரத்தில் ஆகட்டும், வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், அப்படி நண்பர் வட்டாரத்தில் ஆகட்டும். இப்படி அன்பு தேவ பிள்ளைகளே, சுற்றிலும் எதிரிகள் நிறைந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், நிமித்தம் இல்லாமல் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கிறார்கள். பொறாமையினாலே யோசேப்பின் கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைத்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிய காரணம் என்ன? பொறாமை. அப்பா யோசேப்பை நேசிக்கிறார், நிறைய காரியம் அவருக்கு செய்கிறார். இந்த கோபத்தினால, பொறாமையினால யோசேப்பை கொலை செய்ய துணிந்தார்கள். இப்படித்தான் பொறாமையினால அன்பு தேவ பிள்ளைகளை அநேக சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே இருந்து அழிக்க பார்க்கிறார்கள். எனவே தாவீதுக்கு நல்லாவே அது தெரிகிறது. எதனால சொல்லுகிறான்? ஆண்டவரே, இப்பெல்லாம் ஒடுக்கிற ஒடுக்குகிற என் சத்துருக்களுக்கு என்னுடைய சட்டையில் வைத்து என்னை பாதுகாத்து கொள்ளுவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படியாக செட்டின் மறைவிலே பாதுகாக்கிற தேவன். அப்படி செட்டின் மறைவில் வந்ததுனால தாவீதை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மல்கியா 4:2, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஏன் செட்டையின் கீழே வரணும்? அந்த செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பலவிதமான வியாதிகள். ஆஸ்பத்திரிகளுக்கு போனா எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். பலவிதமான வியாதிகள். வியாதியெல்லாம் எப்படி அந்த உலகத்தில் வாழுகிறது? எதனால் அந்த வியாதி வருகிறது? கிட்னி பாதிக்கப்படுவது ஏன் தெரிய மாட்டேங்குது. குடிக்க மாட்டார், கெட்ட பழக்கம் இருக்காது, கிட்னி பாதிக்கப்படுது. புகையிலையே தொட மாட்டார், பீடி சிட் குடிக்கவே மாட்டார், கேன்சர் வந்துடுது. எப்படி? யாராலும் பதில் சொல்ல முடியல. அப்படி எந்த வியாதி எப்போ வரும் தெரியவே இல்லை. அப்போ ஏன் செட்டையிலுக்குள்ள கர்த்தர் வர சொல்லுகிறார்னா, ஹல்லேலூயா, ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதி சூரியன் உதிக்கும், அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ செட்டையிலுக்குள்ள வந்தால்
ஆரோக்கியம் இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் செட்டுக்குள்ள வந்து அடைய கதை சொல்லுகிறார். ரூத்து செட்டின் கீழ் வந்ததுனால ரூத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்தது. அவ்வளவு எதிரிகள் தாவீதுக்கு இருந்தாலும் செட்டைகளுக்குள்ள வந்ததுனால தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செட்டைகளுக்குள் வரும் பொழுது ஆரோக்கியம் வருமாம், கொடுத்த கண்டுகளைப் போல வளர்வீர்கள். அன்போடு கூட அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. செட்டைகளுக்குள்ள ஓடிவா, என்னுடைய பாதுகாப்புக்குள்ள ஓடிவா. உன் பணம் உன்னை பாதுகாக்காது. சொத்து சுகம் என்ன ஜன பந்துக்கள் நண்பர்கள் இல்லை உத்தியோகம் இல்லை பதவினை பாதுகாக்காது. அப்படி செட்டையின் மறைவில் கர்த்தர் தான் பாதுகாக்க வல்லவர். அந்த செட்டையின் மறைவில் உயர்வு கிடைக்கும், அந்த செட்டையின் மறைவில் பாதுகாப்பு கிடைக்கும், அந்த செட்டையின் மறைவில் ஆரோக்கியம் உண்டு. அந்த செட்டைக்குள் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை ஜெபிக்கலாமாம். என் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாதுகாப்பே நீங்க தானப்பா. கண்மணியை போல பாதுகாக்கிறவர், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுவதை போல கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சட்டையின் மேலே வைத்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன் அப்பா. உண்மை போல பாதுகாக்கிற தேவன் யாருமே கிடையாது ஆண்டவரே. இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவதும் கிடையாது, தூங்குவதும் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எனவே செட்டையின் கீழே ஓடி வரணும். ஹல்லேலூயா. மனுபுத்திரர் செட்டையில் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்குது. செட்டையினுக்குள்ள வந்த பாதுகாப்பு கூட வந்து ரூத்துக்கு நல்ல ஒரு வாக்கியம் வைத்து கொடுத்தீங்க ஆண்டவரே. செட்டையிலுக்குள்ள மறைந்து பாதுகாக்கப்பட்ட தாவீது யாருமே தொட முடியல, பாதுகாத்தீரப்பாம். செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது ஆண்டவரே. வாதை கூடாரத்தை அணுகாது, எந்த வியாதி வராது. எனவே ஆண்டவரே, ஒரு சுக வாழ்வு வேண்டும் என்று விரும்புகிறவங்க செட்டிற்குள்ள பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பிரோஜனமான கடமை செய்துட்டேன், மறுது நீங்க பொறுப்பேற்றுக்கூடும். செட்டின் மறைவில் வருகிற பிள்ளைகளை செட்டுக்குள் மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தி பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதிக மகிமை ஆவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். என் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். உயர் அடைக்கலத்தில் தன்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு தந்த தெய்வமே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் அருகிலே, இயேசுவே எந்தன் அருகிலே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.